எழில் கொஞ்சும் மொனராகலை மாவட்டத்தில் வெள்ளவாய எனும் பிரதேசத்தில் 2001ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 12ஆம் தேதி கமால்தீன் நஜ்மா தம்பதியினருக்கு மகளாக பிறந்தவரே ஃபாத்திமா ஃபசீஹா பர்வீன். அவரது ஆரம்ப கல்வியை மொனராகலை மகவலமுள்ள முஸ்லிம் வித்தியாலயத்தில் பயின்றார். தனது அறிவை புத்தகம் ஒன்றினுள் மாத்திரம் முடங்கி கிடக்க கூடாதென்று 6ஆம் தரத்துக்கு மேலான கல்வியை தொடர்வதற்கு கல்முனை மஹ்மூத் மகளிர் கல்லூரிக்கு சென்றார். சுய முயற்சியிலே அச்சிறு வயதிலே மும்மொழியிலும் பாண்டித்தியம் பெற்றிருந்தார். அதன் ஆதாரமாகவே அவர் கற்ற கல்லூரியின் கேட்பர் கூடம் சான்றுபாடு. அவரது சிங்கள மொழி வளமே அதன் அத்திவாரத்துக்கு அடித்தளமிட்டது. தொடர்ந்து அவர் உயர்தரத்தை தொடர உயிரியல் விஞ்ஞான பிரிவை தேர்ந்தெடுத்தார். சிறு வயதிலே பல்துறையிலும் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் உதிரம் முழுவதும் ஓடிக்கொண்டே இருந்தது. தனது உயர்தர பரீட்சை எழுதுவதிலும் தனது உயர்கல்வியை தொடர்ந்த வண்ணமே தன்னை சேவைக்காகவே அர்ப்பணித்து தனது ஆரம்ப கல்வியை தொடர்ந்த அதே பாடசாலையில் ஆசிரியராக கடமையாற்றினார். அதே வேளை 2021ஆம் ஆண்டு தான் கற்ற கல்வி மூலம் ஒரு கல்வியில்லா சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்ற அவரது அரும் முயற்சியினால் ஆரம்பமான ஒரு உன்னத சக்தியை மோட்டி வைரஸ் என்ற நாமம் பல மாகாணங்கள் தாண்டி பல நாடுகள் வரை அந்த நாமம் பரவி பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் மின்னும் தாரகையாய் பின்ன காரணம் இக்கல்வி நிறுவனத்தின் ஸ்தாபகரும் நிறைவேற்று பணிப்பாளருமான டாக்டர் ஃபசீஹா பர்வீனை சாரும். பாடசாலையில் இருந்தே அவரது பேச்சு திறமையை வலுப்படுத்தி 2018ஆம் ஆண்டு அகில இலங்கை பேச்சு போட்டியில் முதலிடம் பெற்றதோடு பாடசாலை பாராளுமன்ற தேர்தலில் சபாநாயகராக தெரிவானதில் இருந்து அவரது அறப்பணி தொழில்வாண்மை அடைந்ததும் அறப்பணிக்காக தன்னை அர்ப்பணித்தார். தன்னை செதுக்குவதிலும் தாமதிக்கவில்லை. அவர் ஏறும் அத்தனை அரங்கிலும் தன் பேச்சு திறமையால் அவையோரை தன்வசப்படுத்துவார். அத்திறமையின் ஆதாரமாய் 2023ஆம் ஆண்டு அகில இலங்கை சிறந்த பேச்சாளர் விருதை தன்வசப்படுத்திய போதிலும் அவரது தன்னடக்கம் தளர்ந்து போகவில்லை. தொடர் பாதையில் அவரது சமூக சேவையும் சலித்து விடவில்லை. 2023, 2024ஆம் ஆண்டுகளில் அகில இலங்கை பூரா அவரது அளப்பெரிய சமூக சேவையை கண்ட அகில இலங்கை கலாச்சார சமூக சேவைகள் சுற்றாடல் வலுவூட்டல் அமைப்பு 2025ஆம் ஆண்டு டாக்டர் பட்டம் வழங்கி கௌரவித்தது. அகில இலங்கையில் மாத்திரமின்றி தனது திறமையினால் அயல் நாடுகளுக்கும் அழைப்பிதழ் பெற்றார். கற்பதற்காக மட்டுமல்ல, கற்பிப்பதற்காகவுமே. அந்த வரிசையில் முதற்கட்டமாக இந்தியா சென்று பல நபர்களை பயிற்றுவித்த சர்வதேச பயிற்றுவிப்பாளர் என்ற பெருமையும் அவரை சாரும். தொடர்ந்து சீனா, தாய்லாந்து, மலேசியா என்ற தொடர் பயணங்களை மேற்கொண்டார். உளவியல் துறையில் உந்து சக்தியாக இருந்தாலும் அவரது மருத்துவ கனவையும் அவர் விட்டுவிடவில்லை. மருத்துவ ஆய்வுகூட நிபுணராகவும் தன் சேவையை தன்னலம் காக்காது செய்வதோடு இலட்சிய கனவோடு இல்லத்தில் புதைந்திருக்கும் இளம் தலைமுறையினரையும் வெளிக்கொண்டு வரும் முயற்சியிலும் ஈடுபடுகின்றார். அவரது இலட்சிய கனவு மேலோங்கவும் அவரது சமூக சேவை விருத்தி பெறவும் அவரது தலைமையில் இயங்கும் மோட்டி வைரஸ் கல்வி நிறுவனம் வெற்றி பாதையில் நடைபோட வாழ்த்தி பிரார்த்திப்போம். Special thanks to my parents and lecturers, all the staff of Moti Virus Education and Training Center. As we gather, Moti Virus Education and Training Center. Even the greatest were beginners.